வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம போன டூலிப் vlogலேயே சொல்லியிருந்தோம், நியூசிலாண்டில் வந்து இப்போது ஸ்ப்ரிங்/சம்மர். ஸோ வெதர் நல்லா இருக்கிறதுனால இருங்க வாங்க போகலாம் சொல்லலாம். வெதர் நல்லா இருக்கிறதுனால எக்கச்சக்க ஈவெண்ட் வந்து இங்கே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் குனிஞ்சிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபுட் ஃபேர். இதோட பேர் கெப்பிட்டி உள்ளவா இதோட பேர் வந்து கெப்பிட்டி ஃபுட் ஃபேர். ஸோ நிறைய சாப்பாடு ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக ஆதிரா வந்து என்ன ஒரு பிக்னிக் கூட்டு போன்னு கூப்பிட்டு இருந்தா. ஸோ இன்னைக்கு we are having a picnic. It's a picnic plus ஒரு ஈவெண்ட். ஸோ a family picnic. Yes, family picnic. As usual. வாங்க போலாம். வெதர் பார்த்தீங்கல்ல, பியூட்டிஃபுல் டே. வெதர் சூப்பராக இருக்குது. நல்ல வெயிலுங்கிறதுனால எதிர்பார்த்ததை விட கூட்டம் ஜாஸ்தி தான். பெய்ட் ஈவெண்ட். ஆமாம், மொத்த வெல்லிங்டனும் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தமாக ஒரு குதிச்சா. எஸ், ஆதிரா மாதிரி குட்டீஸுக்கெலாம் ஃப்ரீ, அடல்ட்ஸுக்கு வந்து $20 per person. ஸோ இப்போ விஷயமா எங்கள் வீட்டு அம்மனிக்கு பிடிச்ச விஷயம் ஃபேஸ் பெயிண்டிங். இங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் மோஸ்ட்லி எல்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் ஃபேஸ் பெயிண்டிங் விட்டுறாங்க. So face painting panta. Good morning again, ladies and gentlemen. We have a vehicle that is parked inappropriately. It's actually parked across an entrance, and it is a Toyota with registration number. Could you please come and move your car? Yes. So யாரோ ரொம்ப தைரியமா என்ட்ரன்ஸ்லேயே பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தைரியம்லாம் நமக்கு கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒழுங்கான இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆதிராக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பெயிண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா அவள் கொஞ்சம் குவைட்டாயிருவா. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவங்க நீட்ஸை ஷார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளை அமைதியாக விட்டுருவாங்க. இப்போ அதான் பிளான். ஓரளவுக்கு நம்மளை வந்து பண்ண விடுவாங்க. எஸ், இல்லைன்னு வச்சுங்களேன் முடிஞ்சுது. நம்ம வந்து சொல்லலாம், உனக்கு ஒன்று பண்ணிட்டோம்ல, இப்போ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒன்றுமே பண்ணலன்னா முடியாதரா. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ஃபேரில் என்ன இருக்குன்னு போய் சாப்பிட்லாம். ஆதிரா, வாட் இஸ் திஸ்? இஸ் இட் பிரின்சஸ்? எல்லாம் பிரின்சஸ்க்கு ஹாய் சொல்லிருங்க. ஹாய் பிரின்சஸ். Hi princesses. Okay. Now can we go and eat something? இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஸ்பாட் வந்து பெரி லஷ். இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராபெரியில் அந்த உருகுன சாக்லேட்டை ஊற்றி அப்படி தருவாங்க பாருங்கள். வேறுங்க காட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிற ஐட்டம். எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஓவராக ஹைப் பண்ண ப்ராடக்டா இல்லை உண்மையிலே நல்லா இருக்கான்னு பார்க்க போகிறோம்.
ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராபெரி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அதில். ஸோ இந்த சாக்லேட் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்வீட் டூத் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கேமரா பிடிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட நான் இதை கொடுத்துட்றேன். அவ்வளோதான், நல்லா இருக்குது. குட் ஐட்டம். This is mine. This is yours. Yes. Yummy with sprinkles with yummy and yummy with sprinkles and yummy with strawberries and yummy. நல்லா இருக்குல்ல? அது இருக்க சைஸ்க்கு பாரு. அது இருக்க சைஸ்க்கு. இல்லை மக்கள் அந்த சண்டையை பார்த்தாங்களா தெரில. கபாப் நடுவில் வைக்கிற சிக்கன் சைஸில் இருந்துட்டு அதோட பெரிய டாக். Yes. 6 மடங்கு சைஸ்ல இருக்கிறதோட சண்டைக்கு இது எப்படி இருக்கு? ஏய் நல்லா இருக்குப்பா. இது எவ்வளோக்கு வாங்கின? இல்லை இது மட்டும் சொல்லு. ஆதிரா அதை விட்டுரு. இது மட்டும் எவ்வளோ? ரெண்டும் சேர்த்து நான் $20 கொடுத்தேன். 20. ஓகே. Sprinkle, I like some sprinkles. சரி சாப்பிடு. சாப்பிடு. குழந்தைங்களுக்கு வந்து they have made it a point. குழந்தைங்களுக்கு வந்து மேல ஸ்ப்ரிங்கிள் போட்டு எப்படி செல் பண்ணுமோ கரெக்டா செல் பண்ணிருக்காங்க. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கிற ஐட்டம் கொரியன் குழிப்பணியாரம். எஸ், இது பேர் வந்து கொரியன் ஹூடுவான். ஹூடுனா கொரியனில் வால்நட்டுன்னு அர்த்தம். நம்ம அக்ரூட் இருக்குல்ல அது. ஸோ அந்த ஷேப்பில் இருக்குது. உள்ளேயுமே வால்நட் இருக்குது. நிறைய ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபெட்டா அண்ட் ஸ்பினாச் அப்புறம் கார்லிக் இந்த ஃப்ளேவர்லாம் வாங்கியிருக்கோம். நைஸ். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தா. அதுக்கு ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃப்ரீயா இருக்கு பாருயா. எஸ். ஸோ இந்த குழிப்பணியாரம் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து 10 குழிப்பணியாரத்துக்கு $20 இங்கே. இவங்க வச்சுருந்த ஃப்ளேவர் ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்வீட் ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. 3 டைப் காரம். அந்த 3 காரமுமே வெஜிடேரியன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே சீஸ் வச்சுருக்கு. இந்த பாருங்க. யூ வில் லவ் இட். வேற லெவலில் இருக்கு. ப்ளூ சீஸ், கீரை, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். நம்மளே குழிப்பணியாரம். ஆனால் இந்த பேட்டர் வந்து குழிப்பணியாரம் பிளாடர்ன்ற பாரு. பேட்டர் கிடையாது, பிளாடர். ஐ திங்க் இது ஃப்ளஃபியா இருக்கு. பேன்கேக் பேட்டர் மாதிரி இருக்கு. அதே மாதிரி உள்ள அந்த கிரன்ச் வர்றது வந்து வால்நட்லேருந்து வருது. யூஷுவலா என் பொண்ணு வந்து ரொம்ப பிக்கி ஈட்டர் தான். அவளே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா? சூப்பர். சத்தம் கேக்குதான் தெரியல. அந்த சீஸ் ஃப்ளேவர் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடச்சி காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லைம்மா 4 போட்டாமா அவன். சரி ஓகே. சரி அது அது இரு ஒரே நிமிஷம் காட்டு. ஒரே நிமிஷம் காட்டு. இரு ஒரே நிமிஷம் காட்டு. ஒரே நிமிஷம் காட்டு. இதுதான் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வருங்க, இந்த பீஸ் தான் மிஸ்ஸிங்கில் இருந்தது. அது மேடம் கிட்ட போயிடுச்சு. இருங்க, மேடம் கிட்டே கொடுத்துரும். சாப்பிடு, நீ சாப்பிடு. சூப்பராக இருக்கும். செம்ம ஐட்டம். எனக்கு அந்த பீஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். நோ, இந்த வரைக்கும் மக்களே. ஆதிரா சாப்பிட்றியா? அவளுக்கு கொடுத்துடலாம். இதோ உனக்கு தான் அது. சாப்பிட்டு. இது வந்து வெறும் ஃபெட்டா வித் ஸ்பினாச். நான் வேற வாங்கிட்டோம். சூப்பர்.
ஸோ இப்படி ஃபுட் ஃபேர் நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஊர் சாப்பாடு இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அங்கே வந்து ஒரு தோசை கடை ஒன்று, டெலிஷியஸ் தோசை அப்படின்னு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு தந்தூரி சிக்கன் தோசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தோசை, அப்புறம் கொஞ்சம் தந்தூரி சிக்கன், சாலட், 2 சட்னி வச்சுருந்தாங்க. ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று இந்த ரெட் சட்னி. நல்லா இருக்கு. இந்த தோசை வந்து $17. நைஸ். ஆனால் சாம்பார் இல்லை, வெறும் 2 சட்னி மட்டும்தான். உட்காந்து சாப்பிடுமா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பிட்டி ஃபுட் ஃபேர். கப்பிட்டிங்கிறது இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் மாதிரி. ஸோ நாங்கள் வெல்லிங்டனில் இருக்கோம். இங்கே காலைல வர்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த கப்பிட்டி ஃபுட் ஃபேர் வந்து இதான் 16வது வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. சம்மர் வந்துட்டாலே வெல்லிங்டனில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. ஜாம் பேக்டாக இருக்குது. ஸோ ஒரு காலிலேருந்து ஒரு 3 டிஷ்ஷு சாப்பிட்ருப்போமா, அதுக்கே வயிறு ஃபுல் ஐட்டம் மாதிரி இருக்குது. பட் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இது கெப்பிட்டி ஃபுட் ஃபேர் நடக்கிற டிஸ்ட்ரிக்ட் பேரும் கெப்பிட்டி. நியூசிலாண்டில் ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது, அது பேரும் கெப்பிட்டி. ஸோ வந்ததுக்கு கெப்பிட்டி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிவிட்டு மேபி நம்ம vlog-ஐ முடிச்சுக்கலாம். Okay. So we have got avocado. Wipe it for you. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் வித் காஃபி எஸ்ப்ரெஸோ ஷார்ட், வெறும் டிகாஷன் மட்டும் இருக்கும். ஓ நைஸ். அதே மாதிரி இந்த கப்போட ஸ்பெஷாலிட்டி வந்து எடிபிள் கப். ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து they are charging $10. சூப்பராக இருக்கு. இந்த காஃபி தான் ஹைலைட். இங்கே ஒரு சிப்பு காஃபி குடிச்சிடலாம். அந்த ஸ்ட்ரால குடி. ஓ அதுக்கு தான் வச்சிருக்காங்க. தெரியுதா? ஓப்பா, எனக்கு கொஞ்சம் வேடா. இருங்க மாமா எனக்கு கொஞ்சம். இங்கே நேர் ரிக்வெஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது காஃபி அதுடா. அது திஸ் காஃபி உனக்கு கிடையாது. You can share mine, Dada. ஓகே பாபா, அது உனக்கு தான் வாங்கினேன், நீ சாப்பிடாது. No, Dad, you wanna taste it? You wanna taste it? Taste it. தேங்க்யூ டார்லிங். Mom, you wanna taste it? Mom, you wanna taste it? ஐயோ காஃபி வேற லெவல். Mommy, I'm feeding you. போகுமா? எப்படி இருக்கு? Dad, you want more? மாப்பிள்ளை எனக்கு கொஞ்சம். தரமா இருக்கு. எனக்கு என்ன காஃபி வர மாட்டேங்குது. உள்ள போய் சிக்கிச்சு. ஓகே. $10 இது பரவாயில்ல. காஃபி ப்ளஸ் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம். இன்னைக்குங்கிறதுனால $10 நினைக்கிறேன். வெள்ளலாம் இதோட ஜாஸ்தியாக தான் விற்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆ கப் எப்படி இருக்கு? நைஸ். நைஸ். இந்த அஃபகாடோங்கிற ஐட்டம் வந்து இட்டாலியில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ரோம் போயிருந்தப்போ கூட இது ட்ரை பண்ணலன்னு நினைக்கிறேன். ரோம் போயிருந்தபோது நம்ம நிறைய வேற தான் சாப்பிட்டோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா we had coffee, we had a lot of those espresso காஃபி வித் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இது ட்ரை பண்ணோம், மேக்கியாட்டோ தான் நிறைய குடிச்சோம் ரோம்ல இருக்கும்போது. ஸோ கப்பில் வந்து 4 சைடு ஐஸ்கிரீம் வச்சுருவாங்க, நடுவில் மட்டும் கொஞ்சம் ஹோல் கேப் விட்டுட்டு
அங்கே எஸ்ப்ரெஸோ விழுற மாதிரி பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். இது வந்து ஐ திங்க் நம்ம ரோம்ல இருக்கும்போது நமக்கு மேக்கியாலோ குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. வா, காஃபி நல்லா ஸ்ட்ராங் காஃபி. Card handed in. This time it's a Prezi card. Now, if you're missing a Prezi card, then you need to go and check out Goddess Dressing, which is ஸோ ஒரு வகையாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நல்ல வெயில் டயர்டாக்கிடுச்சு. கொஞ்சம் டயர்டு வேற ஆக்கிடுச்சு எங்களை. இட்ஸ் ஆல் குட். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். தெரியல. ஓகே, இங்க இருக்கா கீழ இருக்கு. ஐயோ, டேக் கேர். இது வேறு திரும்பின்னு இருக்குது கேமரா. சாரி. ஒன்று ட்ராக் பண்ணுங்க. ரைட், டேக் கேர். வில் see you guys in the next vlog. Bye.